இரண்டாவது கணக்குமா y ஈக்குவல் டு எக்ஸ் பவர் லாக் எக்ஸ் ப்ளஸ் லாக் எக்ஸ் பவர் எக்ஸ்னு வந்திருக்கு. இங்கே பவரில் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாவே நம்ம லாக் எடுக்கணும். ஆக்சுவலாக இங்கே பார்த்தா ஏற்கனவே லாக் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. y ஈக்குவல் டு இதை நான் ஃபுல்லாக நான் எடுத்துக்கிறேன், யூன்னு எடுத்துக்கிறேன். 2 உறுப்புகளாக இருக்குது, இதை நான் எடுத்துக்கிறேன், நான் வின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது dy பை dx, ஒய்யை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தினா dy பை dx ஈக்குவல் டு யூவை யார் தான் இருக்காங்க, எக்ஸ் இருக்காங்க. அப்போது யூவை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தினா du பை dx ப்ளஸ் வியை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு dv பை dx. ஓகே, இப்போ நம்ம இதை வகைப்படுத்தி போட போகிறோம் சாமி. போட்டுடலாம். நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது இந்த யூவை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் சாமி. u ஈக்குவல் டு எக்ஸ் பவர் லாக் எக்ஸ். இப்போ என்ன பண்ணணும், பவரில் இருந்துச்சுனாவே நம்ம என்ன பண்ணணும், லாக் எடுக்கணும். டேக் லாக் ஆன் போத் சைடு. ஸோ இதை லாக் எடுத்தோம்னா லாக் யூ ஈக்குவல் டு இதுக்கும் லாக் எடுக்கணும், லாக் எக்ஸ் பவர் லாக் எக்ஸ். ஓகே, இப்போ லாக் யூவை லாகினுடைய ஃபார்ம்ல என்னது, அடுக்கில் இருக்குது எங்கே சாமி வந்துடும், முன்னாடி வந்துடும். ஸோ லாக் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ், இங்கே லாக் யூ. இப்போ இதை வகைப்படுத்தலாம். இதை வகைப்படுத்தினா வரும் 1 பை லாக் எக்ஸை வகைப்படுத்தினா 1 பை எக்ஸ். அப்போ 1 பை யூ இன்ட்டு du பை dx ஈக்குவல் டு இதை இன்ட்டு மெத்தடில் இருக்கா பாருங்கள், யூவி மெத்தடில் இருக்கான்னு பாருங்கள். அப்போ இதை அப்படியே வச்சுக்கோங்க, லாக் எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இதை வகைப்படுத்தினா அது 1 பை எக்ஸ் ப்ளஸ் இந்த லாக் எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ லாக் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாமா? ஆமாம், தட் இஸ் ஈக்குவல் டு log x the whole square. சாரி, log x into log x the whole square. இப்போ log x the whole square இதை வகைப்படுத்தினா அது அடுக்கு முன்னாடி வந்துடணும். 2 into log x, சொல்ல புரியுதா பாருங்கள். 2 into log x, அடுக்குலேருந்து 1 கழிக்கணும். அடுக்குலேருந்து 1, 2லேருந்து 1 போனால் 1 இன்ட்டு log x வகைப்படுத்தினா அது 1 by x. that is equal to 1 by u இன்ட்டு du by dx equal to இதை அப்படியே பெருக்கிடுங்க, 2 இன்ட்டு லாக் எக்ஸ் பை எக்ஸ். இது ஒத்த உறுப்பு கிடையாது, கேன்சல் பண்ணிடக்கூடாது, தப்பு. இப்போ எனக்கு யார் மட்டும் தேவை, du பை dx மட்டும்தான் தேவை. இந்த வகுத்தலாக இருக்கிற u மேலே போச்சுன்னா பெருக்கலாம் மாறும். யூக்கு பதிலாக என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கோங்கம்மா. யூக்கு பதிலாக என்ன எடுத்தோம் பாருங்கள், எக்ஸ் பவர் லாக் எக்ஸ். ஸோ எக்ஸ் பவர் லாக் எக்ஸ் ஆஃப் இன்ட்டு 2 இன்ட்டு லாக் எக்ஸ் பை எக்ஸ். ஓகே, இப்போ du பை dx கிடச்சிச்சு நமக்கு. அடுத்தது வியை பொறுத்து பார்க்க போகிறோம். நம்ம யூ போட்டாச்சு, அடுத்து வியை போடுறோம். நீங்கள் கீழே போட்டுனே வந்துருக்குமா, எனக்கு இடம் இல்லை, இந்த பக்கத்துலேயே முடிக்கின்றதுக்காக பண்ணிகிட்ருக்கேன். வி ஈக்குவல் டு யார் சாமி, வி தானே, லாக் எக்ஸ். வி என்னென்னு எடுத்துருக்கோம் பாருங்கள், லாக் எக்ஸ் த ஹோல் பவர் எக்ஸ், லாக் எக்ஸ் த ஹோல் பவர் எக்ஸ். ஓகே, இப்போ இதுக்கும் பவரில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாவே, பவரில் எக்ஸ் இதுவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாவே லாக் எடுக்கணும். டேக் லாக் ஆன் போத் சைடு. அப்போது லாக் வி ஈக்குவல் டு லாக் ஆஃப் லாக் எக்ஸ் த ஹோல் பவர் எக்ஸ். ஓகே, இப்போ லாக் விதிப்படி அடுக்கு எங்கே வந்துடணும், முன்னாடி வந்துடணும். ஸோ லாக் வி ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு லாக் ஆஃப் லாக் எக்ஸ். இப்போ இதை வகைப்படுத்தலாம் சாமி. லாக் வியை வகைப்படுத்தலாம், லாக் எக்ஸை வகைப்படுத்தினா 1 பை எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு பாருங்கம்மா, லாக் எக்ஸை வகைப்படுத்தினா 1 பை எக்ஸு, வியை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தணும். அப்போ டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்ட்டில் இருக்குது. அப்போ இது ஒன்று அப்படியே வச்சுக்கோங்க, எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. லாக் ஆஃப் லாக் எக்ஸை வகைப்படுத்தினா இது ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். லாக் எக்ஸை வகைப்படுத்தினா என்னது, 1 பை எக்ஸ், ரைட்டா. லாக் எக்ஸை வகைப்படுத்தினா 1 பை எக்ஸ். அப்போ 1 பை எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குங்க, லாக் எக்ஸ் இருக்குது. இன்ட்டு லாக் எக்ஸை வகைப்படுத்தினா 1 பை எக்ஸ். ஓகே, ப்ளஸ் இதை அப்படியே வச்சுக்கலாமா, இதை அப்படியே வச்சுக்கிட்டோம், இதை வகைப்படுத்தி போட்டோம். இதை அப்படியே வச்சிங்கன்னா லாக் ஆஃப் லாக் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம். இன்ட்டு எக்ஸை வகைப்படுத்தினா சாமி 1. ஓகே, ஸோ 1 பை வி இன்ட்டு dv by dx equal to இன்ட்டுங்க பாருங்கள், ஒத்த உறுப்புகள். இந்த நடுவில் பெருக்கிறதுனால முழு எண், பின்ன எண் நடுவில் பெருக்கலாம், குறுக்க கேன்சல். 1 1 பை லாக் எக்ஸ் ப்ளஸ்
ஒன்று கூட பிறகுனா அதுதான் கிடைக்கும் log of log x. ஓகேவா? இப்போது எனக்கு dv by dx மட்டும்தான் தேவை. dv by dx மட்டும்தான் தேவை. அந்த வகுத்தில் இருக்கிற v அந்த பக்கம் போனால் பெருக்கலாக மாறும். ஆல்ரெடி நம்ம இப்போ விக்கு பதிலாக என்ன எடுத்துருக்கோன்னு பாருங்கள், log x the whole power x, log x the whole power xன்னு எடுத்திருக்கோம். அப்போது dv by dx equal to வகுத்தலாக இருக்கிற v அந்த பக்கம் போனால் பெருக்கலாம் மாறும். 2 உறுப்புகள் இருக்குது, அதனால் v இன்ட்டு தான், அந்த இன்ட்டு 2 உறுப்பாக இருக்கனால ப்ராக்கெட் போட போகிறோம். நான் மதிப்பு எடுத்து அப்படியே போட்டுக்கிறேன். log x the whole power x of 1 by log x plus log of log x. இப்போ நமக்கு du by dxும் கிடச்சிடுச்சு, dv by dxும் கிடச்சிடுச்சு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே போட போகிறோம் பாருங்கள். நம்ம ஏற்கனவே y equal to u plus vன்னு போட்டு dy by dx போட்டிருக்கோமா, du by dx plus dv by dx ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறோம், கூட்டிக்க போகிறோம். கூட்டிக்கலாமா? ஸோ dy by dx equal to du by dx plus dv by dx. du by dx என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இதான கண்டுபிடிச்சோம், ப்ளஸ் போடுறோம். dv by dx என்ன கண்டுபிடிச்சோமோ அதை போட்டோம். This is the final answer. Okay.